ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அவருடைய மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கிறது. ஒரு பெரிய பரபரப்பு எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருந்தது. வழக்கம் போலவே அவர் பேசுகிற அந்த டைலாக் பேசியிருக்கிறாரு. புதிதாக ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் எனக்கு ஒன்று. மத்திய அது பாசிசம், இங்கே இருக்கிறது பாயாசம். பாஜக பாசிச அரசு, இங்கே இருக்கக்கூடிய பாயாச அரசு. இப்படி தான் சொல்லி ஏற்கனவே பேசியிருந்தார். அதுதான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒரு விஷயத்தை உருப்படியாக பேசியிருக்கிறாரு. பாஜகவும் திமுகவும் உள்ளுக்குள்ளே உறவை வச்சுக்கிட்டு வெளியில் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணிகிட்ருக்கு, அவ்வளோ கூட எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு அரசியலை சொல்லியிருக்கிறது மட்டும் வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே அதுதானே. திமுக அரசு மேலே எவ்வளோ விடயங்கள் இருக்குது, நடவடிக்கை எடுக்க வேண்டிய விடயங்கள். மத்திய அரசு எல்லாமே வேடிக்கை பார்த்துருக்குது. ராவணாவில் ஒரு பெரிய பட்டியலே பேசி முடிச்சிருக்கிறேன். ஒன்றில் கூட ஒரு சின்ன துரும்பு கூட தூக்கி போடாமல் இவர்களை சொகுசாக இருக்க வைத்து கொண்டு, ஆனால் எல்லாமே பார்த்து சண்டை போட்டுக்குவாங்களா, ஒரு மும்மொழி கொள்கைன்னு இங்கே திரிப்பாங்களா, அவங்க எதிர்க்கிற மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அமித்ஷா வருகையில் கூட ஏதோ எதிர்ப்பு தெரிஞ்சதா, பெரிய எதிர்ப்பு செய்தார்கள் திமுக அப்படின்ற மாதிரி. இப்போ நாங்கள் எதிராக இருக்கிற மாதிரி காட்டிக்கணுமா, மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது இவ்வளோ ஊழல் பட்டியல் அண்ணாமலை எடுத்து வச்சார், ஒரு நடவடிக்கை இல்லையான்னு மக்கள் கேட்க தொடங்கிட்டாங்களா. அதனால் பாஜகவை எதிர்க்கிற மாதிரி அமித்ஷாவை எதிர்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க கோயம்புத்தூரில். நாங்கள் யதார்த்த அரசியல் ஒன்று இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே இதை பற்றி தமிழ் தேசிய தளத்தில் பேசிட்டோம். பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரு மௌனமான ஒரு ரகசியமான ஒரு உறவு இருக்கிறது, ஏதோ ஒரு டீலிங் இருக்குது. அது இருக்க போய் தான் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக நீடிக்க வைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அது ஒரு உதாரணம் போதும். அதுக்கு உடனே அமைச்சரை பதவியை ஆளுநர் தடையில்லாமல் செய்து வைக்கிறாரு. எல்லாத்துக்கும் கேள்வி போடுறவர், எல்லாத்துக்கும் திருப்பி அனுப்புகிறவர், எல்லாத்துக்கும் பகையாக பார்க்குற ஆளுநர் எப்படி செந்தில் பாலாஜி அவர் மேலே ஏற்கனவே இந்த மாதிரி வழக்கு இருக்குது. நீதிமன்றத்தில் இதை சொல்லி தான் நீங்கள் பெயில் வாங்கிட்டு வந்தீங்க. அவர் அமைச்சராக இல்லை, அதனால் பெயிலை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தோன்னே அமைச்சர் பதவியை அது ஏற்க முடியாது சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை அப்படின்றதுலேருந்து பலருக்கும் பல சந்தேகம். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சியே திமுகவை இப்போ சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்குன்ற தகவல் கிடச்சிருக்கு. ஏன்னா நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை போயிட்டுருக்கு. எங்களுக்கு தேவை எம்பி ஆதரவு டெல்லிக்கு, இவர்களுக்கு தேவை எங்களுக்கு இங்கே சட்டமன்றத்தில் நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கணும்னு இவங்களுக்கு உள்ள ஏதோ விட்டு கொடுத்து அரசியல் பண்ணுறாங்களோன்னு தோணுது. அதை இன்றைக்கி கொஞ்சம் போட்டு அம்பலப்படுத்தியிருக்கிறாரு நடிகர் விஜய். எப்படி பார்த்தாலும் அவர் சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, திமுக ஒரு நாடகம் ஆடுகிறது இங்கே, மும்மொழி கொள்கையிலையும் சரி பாஜக எதிர்ப்புலையும் சரின்றதை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறான்றதை நம்ம எடுத்துக்கலாம். அதை தாண்டி ஏதாவது சிறப்பு இருக்கிறதா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து இன்னொரு மாநாடு போட போகிறேன். இந்த பூத் ஏஜென்ட் 69,000 பூத் இருக்குது, வாக்குச்சாவடிகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே நான் ஆட்களை நியமிக்க போகிறேன். அதுக்கான மாநாடு அடுத்த முறை நடக்க போகுது. பாருங்கள், இது எப்படிப்பட்ட கட்சியாக தெரிய போகிறது. 2026 ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறதுல உறுதி அப்படின்னு முடிக்கிறாங்க. அது வரப்போகிற எல்லா கட்சியும் அதுதான் சொல்லிட்டு இருக்குது. அதில் மாற்று கருத்தில். அதில் ஒரு விஷயம் நடந்தது. கெட் அவுட் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு கையெழுத்து இயக்க மாதிரி தொடங்கி வைக்கிறார் விஜய். கெட் அவுட்டு டிஎம்கேவா, இல்லை கெட் அவுட் பாஜகவா, இல்லை கெட் அவுட் மோடியா, கெட் அவுட் ஸ்டாலினா, எதுவுமே இல்லை. கெட் அவுட் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு கையெழுத்து போடுறதில் பார்த்தா எல்லோரும் போடுறாங்க. பிரசாந்த் கிஷோர் விஐபியாக வந்திருந்தார், இதுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தவர். அவர் பார்த்திங்கன்னா கையெழுத்து போட மாட்டேன் இல்லை அப்படின்ட்டு தள்ளிட்டு போகிறாரு. என்ன அவரை எதுக்காக வந்தால் உனக்கு தேர்தல் வேலை செய்கிறதுக்காக நீ நிதி கொடுத்துருக்குற, நான் பணம் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறேன், இந்த அரசியல் எனக்கு தேவையில்லாத அரசியல்னு ஒதுங்கிட்டார். இன்னொரு புது விஷயம் அதில் சொல்லணுன்னா, கடந்த மாநாடில் புசி ஆனந்த் ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். பரபரப்பாக அவர் தான் ஆளினால் கை நீட்டுறது எல்லாம் அவர் தான் கை நீட்டிகிட்டு இருப்பார். எல்லாம் வேலையை ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாநாட்டில் ஆதவ அர்ஜுன் கை நீட்டிக்கிட்டே இருக்கிறாரு. புசி ஆனந்த் உள்பட கை கட்டிக்கிட்டு சொல்லுங்கள் எஜமான்ற மாதிரி ஸ்டைலில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் இங்கே நடந்திருக்கிற ஒரு மாற்றம். போகட்டும். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 10வது வரை தெலுங்கு கட்டாய பாடமொழி அப்படின்னு சொல்லிட்டுன்னு. உடனே இல்லைங்களே, தமிழ்நாட்டில் எங்கள் கலைஞர் 2008 கொண்டு வந்துட்டார், 2010 கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கதை விடுவாங்க. செம்மொழி மாநாடு, இந்த ஈழ இனப்படுகொலை 2009 நடந்து முடிஞ்ச உடனே இந்த உலகம் முழுக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்களாம் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கோம், தமிழ்நாட்டில் எந்த கொந்தளிப்பில்லை, அந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக வேண்டி அவசரமாக முதல்ல உலகத்தமிழ் மாநாடுன்னு சொல்லி அது முடியாமல் போய் செம்மொழி மாநாடுன்னு ஒன்று நடத்தி முடித்தார்.
அப்போ எல்லாம் சரி, இதெல்லாம் நடத்துகிற தமிழ் பாடமொழி இங்கே எப்படி இருக்குது, கட்டாயம் இல்லாமல் இருக்குது, இவ்வளோ கேவலமாக வச்சுக்கிட்டு செம்மொழி நடத்தி என்ன பண்ணிட போகிறீங்கன்னு ஒரு குரல் வருது மக்கள்கிட்ட, அறிஞர்கள்கிட்ட இருந்து. அப்போ தான் கருணாநிதி வந்துட்டு 10வது வரை 12வது வரை கட்டாயம் தமிழ் பாடமொழி அப்படின்னு கொண்டு வந்துட்டார். தமிழுக்கு அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னாலும் கூட எந்த லட்சணத்தில் இன்றைக்கி இருக்கிறது அரசு பள்ளியில் அப்படின்னு போனீங்கன்னாக்கா, தமிழ் ஆசிரியர் பற்றாக்குறை அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்திங்கனாக்கா மோசமான ஒரு பட்டியலாக தான் வந்துட்டுருக்கோம். தரமான தமிழ் ஆசிரியர்களை போட்டு இன்றைக்கி நடத்திட்டு இருக்கிறீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏதோ டெம்பரவரியாக நிறைய பள்ளிகளில் எடுத்து போட்டு வச்சு எல்லா பாடத்திட்டத்துக்கும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. பணி நிரந்தரம்னு எடுத்துக்கல, இன்னும் புதிய ஆசிரியர்களை ஒன்று எடுக்கலை, நிறைய காலி இடங்கள் இருக்கிறது. இதில் தமிழோட லட்சணம் எப்படி இருக்குன்றதுன்னு நிறைய ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த இதில் 50க்கு 50% தமிழ் பாடத்தேர்வில் தவறி இருக்கிறார்கள் மாணவர்கள். அவ்வளவு மட்டமாக இங்கே தாய்மொழி கல்வி இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம சொல்ல வர விஷயம். தெலுங்கானாவில் சொல்லியிருக்கிறதுல எழுதுறது என்ன சிறப்புனாக்கா, அரசு பள்ளியில் மட்டும் கிடையாது, மத்திய அரசினுடைய அந்த கல்விக் கொள்கைன்னு ஒன்று இருக்கிறதுல மத்திய அரசினுடைய இது சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐபின்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசு நிறுவனங்கள் நேராக நீங்கள் அனுமதி வாங்கிட்டு இங்கே நடத்திக்கலாம். மாநில அரசுக்கிட்டே ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு. நம்ம திமுகனுடைய விஐபிகளுடைய பட்டியலில் தமிழ்நாடு முழுக்க தனியார் பள்ளிகள், இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளுடைய பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று நேரடியாக இவர்களுடைய பள்ளியாக இருக்கும், எல்லாமே அதிகபட்சம் திமுக ஆட்களாக தான் இருக்கும், இல்லை அவர்களுடைய பினாமியாக இருக்கும். இந்த மாதிரி ஆந்திரா, தெலுங்கானாவில் இருக்குது. தெலுங்கானாவில் இந்த மாதிரி மத்திய அரசினுடைய அந்த சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐபி இந்த மாதிரி எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கட்டாயம் தெலுங்கில் 10வது வரைக்கும் கற்றுக் கொடுக்கணும் பாடமொழி அப்படின்னு வச்சுட்டாங்க. புரியாதவர்களுக்காக இனிமேல் நாங்கள் கற்றுக்கவே இல்லைங்க அப்படின்றதுக்காக சிம்பிள் தெலுங்குன்னு ஒரு புத்தகம் அடித்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கட்டாயம் படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்படியே எங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழை வளர்த்தவர்கள், தமிழ் மொழிக்காக ஒரு ஆயிரக்கணக்கான பேர் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்து அந்த போராட்டத்துக்குள்ளே குள்ளநரி மாதிரி நுழைஞ்சி நாங்களும் தான் அதை ஆதரிக்கிறோன்ற மாதிரிலாம் செய்து அதிகாரத்துக்கு 67 உட்கார்ந்த திமுக தமிழ் இங்கே என்ன பாடுபடுத்தியிருக்குன்னா, தனியார் பள்ளிகள்லாம் சேர்ந்து தமிழை இந்த கொண்டு வராரு இந்த திட்டம். அப்போ தனியார் பள்ளிகள்லாம் சேர்ந்து உடனே நீதிமன்றத்துக்கு போயிட்டு அதை இழுத்துக்கிட்டே போகுது. அது அப்படிலாம் இல்லை, நாங்களாம் தனியார்கள், நாங்கள் எங்களுக்குன்னு இப்படி இருக்குது, இதில் நிறைய மாற்று மொழியினர்லாம் படிக்கிறாங்க, கட்டாயம்லாம் படுத்தக்கூடாது, இதுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டு உருட்டி அதை அப்படி நிறுத்தினபடியே இருக்குது. இன்ன வரைக்கும் ஒரு துண்டை கூட அதில் கிள்ளி போட முடியல திமுக அரசால். தமிழுக்காக இவர்கள் தமிழ் மொழியை சொல்லி தமிழ் தியாகத்தில் அதிகாரத்துக்கு வந்த திமுக இன்ன வரைக்கும் 5 ஆண்டுகள் 5 முறை ஆட்சியில் இருந்துட்டு போயிருக்காங்க, இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் எந்த லட்சணத்தில் அங்கே எடுத்த உடனே ஒரே உத்தரவு, அங்கே இல்லை எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேறு மொழி படிக்கிறவர்கள் அங்கே இருக்கிறாங்க, தனியார் பள்ளிகளை நீங்கள் அந்த பட்டியலில் கொண்டு வரக்கூடாது, நாங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்களே பண்ணிகிட்ருக்குறோம், அது மத்திய அரசு பாடத்திட்டத்தை நாங்கள் ஏற்று தான் ஆகணும், ஹிந்தி அங்கே நாங்கள் மத்திய அரசுக்கு வச்சு தான் ஆகணும், இது மத்திய அரசு நிறுவனத்தோடு இருக்கிறது, இது கல்விக் கொள்கையோடு இருக்கிறது, இப்படின்னு இந்த அடுக்கடுக்காக காரணம்லாம் சொல்லிட்டு யாரும் நீதிமன்றம் போக முடியாது. அப்படி போனால் அந்த பள்ளிக்கூடத்துக்குலாம் என்ன நடக்கும் அப்படின்றது அங்கே எல்லாருக்குமே தெரியும். காரணம், அந்த மொழி அந்த மண்ணை சார்ந்தவர் அங்கே முதலமைச்சராக இருக்கிறார். நாங்கள் ஒரு உத்தரவு போட்டுட்ருப்பேன், நீ மட்டும்லாம் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு போய் கோர்ட்டுக்கு போயிட்டு ஸ்டே வாங்கிட்டு அது உண்டுலன்னு பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு எதையாவது ஒன்று செய்வார்ன்ற அச்சம் அங்கே இருக்குது, எதிர்ப்பு இல்லை. ஆனால் இங்கே என்ன நடந்தது, ஐயா கலைஞர் தான் தெரியுமா, ஒரு பக்கம் இந்த பக்கம் உத்தரவு போடுவார், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலான்னு. அடுத்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா சிலர்லாம் போய் அங்கே சந்திப்பாங்க கோட்டையில், யார் சந்திச்சுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்தா ஒரு டீம் நீதிமன்றத்துக்கு போகும். ஆனால் இது சாஸ்திர சம்பிரதாயப்படி இந்த கோயிலுக்கு அது சில சம்பிரதாயம்லாம் சொல்கிறாங்க, இதன்படி இப்படிலாம் வைக்க முடியாது அப்படின்னு ஒரு தடை ஆணை வாங்கிட வேண்டியது. அப்புறம் வழக்கு அதுன்னு இழுத்துக்கிட்டு அது அரசு தரப்பே லூஸில் விட்டுரும், சரியாக வாதிக்காது, இல்லை அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்படியே தான் ஒரு வழக்கும் ஒரு பிரச்சனையும் கருணாநிதி இருக்கிறதுல நிறைய விஷயம் பார்த்து அப்படி நடந்திருக்கு. அந்த மாதிரி இந்த இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையில் தனியார் பள்ளிகள்லாம் இருக்குல்ல, அந்த பக்கம் போகவே இல்லை. தெலுங்கானா தெளிவாக சொல்லிடுச்சு, என் தாய்மொழி கல்வி 10வது வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசு அது எந்த கல்விக் கொள்கையாக இருந்தாலும் 10ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தெலுங்கு கட்டாய பாடமொழியாக இருக்கணும். அந்த மாதிரி முதலமைச்சர் இன்றைக்கி செய்ய முடியுமா? ஒரு மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாராம். முதல்ல நீங்கள் தமிழை கட்டாய பாடமொழி அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூடிய எல்லா பள்ளியிலும் கொண்டு வர பாருங்கள். தமிழில் படிப்பவர்களுக்கு வேலையில் முன்னுரிமைன்னு ஒரு அரசாணை போடுங்க. எல்லாம் தலைகீழாக மாறுதான்னு பாருங்கள். நீ பெருசாக வசனம்லாம் பேச வேணாம். நாங்கள் 65 போராட்டத்தை தெரியுமா உங்களுக்கு,
நாங்கள் இப்படியாக்கும் அப்படியாக்கும் இவ்வளோ தியாகம் செய்த நீங்கள் ஒன்றும் செய்யலை. தமிழர்கள் நடத்தின போராட்டத்தில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டீங்க, அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் போராட முடியும்னா நிச்சயமாக உங்களால் முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய செல்வம் கூடி போச்சு. அன்றைக்கி வெறுங்கையாக இருந்தீங்க, வீரம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனீங்க பல போராட்டங்களில். 65க்கு பிறகு எப்போ சொகுசாக உட்கார ஆரம்பிச்சிட்டிங்களோ, நடிகர் விஜய் வந்து சொன்னார், சாமானியர்களாக வந்தவர்கள் பண்ணையர்களாக மாறி போயிட்டார்கள் திமுகவில் அப்படின்னு. இதை நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன், குட்டி ஜமீன்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. திமுகவில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி எல்லாம் குட்டி ஜமீன்தார்களாக தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து ஜமீன்தார்களை கொண்ட இயக்கம், அதுக்கு எதிராக நம்ம இருக்கிறோன்னு சொல்லி தொடங்குனது தான் திமுக. அப்படி வந்து அந்த திமுக இன்றைக்கி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற எல்லாரும் காலங்காலமாக குட்டி ஜமீன்தார்களாக மாறி போயிட்டாங்க. அதுதான் நடிகர் விஜய் சொல்லியிருக்கிறார். அந்த குட்டி ஜமீன்தார்களை வச்சுக்கிட்டு மத்திய அரசு நாங்கள் எதிர்த்து போராடுவோன்னா எப்படி போராடுவோம்? உங்கள் மேலே எல்லார் பேர்லையும் வழக்கு இருக்கிறது, எல்லார்கிட்டையும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகள் சொத்து இருக்கிறது. இதை இழந்துட்டு அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒழிக்கணும் நீங்கள் போராடக்கூடிய ஆளாக நீங்கள் அதெல்லாம் ரத்தத்தில் ஊறி இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறது, இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஆள வேண்டும் சொல்லிட்டு கேட்குறதுக்கு காரணமே, எந்த மாநிலத்தில் நிறைய பேர் வருவாங்க, அந்த மொழி வெறியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க தோழர். நீங்கள் பேசுறது இப்படிலாம் நீங்கள் பேசலாமா? மற்றவங்களாம் பேசலாம். நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளராக இருந்துக்கிட்டு இப்படி பேசலாமா தோழர்? மற்ற எந்த மாநிலத்துக்கும் போங்க, இன்னொரு மொழியை சேர்ந்தவர்கள் அங்கே ஆள முடியாது. இல்லை, வரலாறு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து இனவெறி அரசியல் பேசக்கூடிய நபர்கள், நீங்கள் எப்படியாக்கும் அப்படியாக்கணும் இன்னும் கதையை ஓட்டிகிட்ருக்கீங்க. அதனுடைய விளைவு தான் வந்து என்னென்னா, இங்கே தமிழில் பெயர் பலகையில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக நாங்கள் போராடுவோம், முறுக்குவோம், திருப்புவோம்லாம் சொல்கிறாரு ஐயா ஸ்டாலின். ஒருத்தர் கேட்குறாரு, பாஜக இங்கே வரக்கூடிய பிற மொழியாளர்கள்லாம் வந்துட்டு நார்த்லேருந்து நிறைய பேர் வராங்க, அவங்க எப்படி ஹிந்தியெல்லாம் படிப்பாங்க ஊருக்கு போகிறது வர்றதுக்குன்னு. அதுக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் தான் ஒரு பெரிய ட்ரெண்ட் ஓடிட்டு. என்னென்னா, இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பிற மாநிலத்துக்கு போகிறாங்களா வடக்க, அவங்க எப்படி படித்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அதேமாதிரி இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விசில் அடிச்சுக்கிட்டு திமுக கூட்டம், முதலமைச்சர் எப்படி சொல்லிட்டாரா, எல்லாம் உருட்டு பெரட்டு இந்த எலெக்ஷன் வரைக்கும் இப்படி ஓடும் உங்கள் கதை. நீ தமிழ் மொழிக்குன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஆட்கள், மும்மொழி தமிழ் தான் எங்களுக்கு உசுறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் தோழர்கள் ஏற்கனவே கைதாகி வந்தாங்க. பெயர் பலகை, தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும்னு சொல்கிறதுக்காக கைது பண்ண போலீஸு உங்கள் அரசு, மாடல் அரசு. இப்போ என்ன பண்ணாங்க, இந்த நேரம் மும்மொழி கொள்கைன்னு அரசு பேசுது, ஹிந்திக்கு எதிராக போராடுவோம், நாங்கள் வந்து எங்களுக்கு தயக்கம் கிடையாது, நாங்கள் ஏற்கனவே போராடி இருக்கிறோம், எங்களுக்கு வீரம் இப்படி இருக்கிறதுன்னு சொல்கிற இந்த திமுக அரசு நம்மளை ஒன்றும் பண்ணாது, இந்த நேரத்தில் பெயர் பலகை தமிழில் வைக்கணும்னு போராட்டலான்னு வந்த தோழர்களை பிடிச்சின்னு போயிடுச்சு. இவங்க லட்சணம் இந்த அளவுக்கு இருக்கிறது. முகமூடி எப்பொழுதுமே ஒரு 2 முகம், ஒன்று முகமூடி வச்சுக்கிறது, ஒன்று ஒரிஜினல் முகம் அவங்க மொழி பாசம் என்னன்னு வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க கூட. அதனுடைய விளைவு தான் இங்கே இருக்கிற தனியார் பள்ளிகளில் கேள்வியே கிடையாது. தமிழ்னு அந்த பக்கம் போக முடியாது. தமிழில் பேசியதுக்கு அபராதம் போட்ட பள்ளிகள்லாம் இருக்குது. இவங்க பள்ளிக்கூடம் தான் எல்லாமே, திராவிடர்களுடைய பள்ளிக்கூடம். அப்போ தெலுங்கானா மாநிலத்தில் சாத்தியப்படுவது ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியப்படுவதில்லை? இதுதான் நம்முடைய கேள்வி. காரணம், அங்கே அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே யார் அப்படின்றத உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.